இந்த திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது ஒரு மித்துன்றார். அது ஒரு கற்பனை. அங்கிருந்து வாக்குகள் சதராதுன்னு ஒண்ணும் இல்லைன்னு அவர் சொல்றாரு. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து நமக்கு விக்கிரவாண்டியும் ஈரோடு கிழக்கு சொல்ற செய்தி வந்து இன்னும் அந்த கூட்டணி இன்டாக்டா இருக்குது. கூடுதலாக 47% தாண்டி அவங்களுக்கு வந்து வாக்குகள் இருக்குங்கிறது வெளிப்படையா இருக்குது. ஆனா அவர் மித்துன்னு சொல்றாரு. அவர் என்ன கணக்குல சொல்றாருன்னு தெரியல. அவர் அவர் திரும்ப ஒரு டிஸ்கிளைமர் போட்டே வராரு. அடுத்த 12 மாதங்கள்ல இப்படியே நிலைமை நீடித்தால், விஜய் வந்து களத்தில் வந்து ஆக்டிவா இருந்தால், இப்படி எல்லாம் டிஸ்கிளைம் பண்றாரு. சோ இதெல்லாம் பார்த்து தான் முடிவு அவரே வெளிப்படையா சொல்றாரு. அடுத்தாண்டு இதே நேரத்தில் தான் கூட்டணிகளே இறுதி செய்யப்படுங்கிறார். சோ அதனால இதை வைத்து நம்ம ஒன்றும் முடிய முடியாது. ஆனா அடிப்படையில் அவருடைய 4 ஆண்டுகள் 2021 அவர் பணியாற்ற விதங்களை அவர் எப்படி புரிந்து கொள்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அதே புரிதல் அவர் இருக்கார். சரி, உங்க பெர்செப்ஷன் என்ன? தாவேகாவுக்கு கூட்டணி தேவை? தாவேகாவுக்கு நிச்சயமா கூட்டணி தேவை. அதிமுகவும் கூட்டணி தேவை. 2 பேருக்குமே தேவை. இவங்க 2 பேருமே நேச்சுரல் அலைன்ஸ் தான். தாவேகா கூட்டணி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதிமுகவுக்கு கூட்டணி தேவை, தாவேகாவுக்கு கூட்டணி தேவை. 2 பேரும் சேர்ந்த கூட்டணியா இல்ல 2 பேருக்கும் வெவ்வேறு கூட்டணியா? இல்ல வெவ்வேறு கூட்டம். அதாவது நீங்க வந்து எடப்பாடி அவர்களை பொறுத்தவரை ரொம்ப வெளிப்படையா இருக்கு. அதாவது ஆளுங்கட்சி எதிர்க்கிற எல்லா கட்சிகளுமே எதிர்கட்சிகள் தான் அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்கு. அதாவது எல்லாருமே இணைந்து செல்வதற்கு நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கொண்டு போறாரு. பட் இவர்களுக்கு நிறைய ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. எப்படி விடுதலை சிறுத்தைகளுக்கு சில கண்டிஷன் இருக்கும், அது மாதிரி தாவேக்காக சில சிக்கல்கள் இதெல்லாம் இருக்குது. இதை தாண்டி வந்து ஒரு கூட்டணி அமைக்கணும்னா அது தாவேக்கால தான் இனிஷியேட் பண்ணி ஆகணும். அதிமுக வந்து எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறது. ஆனா அதே நேரத்தில் வந்து நீங்க வந்து இதை உடனடியாக செய்வார்களா அப்படிங்கிற சந்தேகம். அதனால தான் நான் வந்து பிகேவோட வருகையை நான் அதை பாக்குறேன். என்னன்னா தாவேக்காவோட இமேஜை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு பில்ட் பண்ணிட்டு அதற்கப்புறம் கூட்டணி பேரங்கள் இறங்கலாம் கூட தாவேக்கா நினைச்சிருக்கலாம், விஜய் அப்படி நினைச்சிருக்கலாம். அதுக்கான மாற்றம் செகண்டரி ஃபோர்ஸா மாறிடுவாரோ விஜய்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு பிரசாந்த். அதிமுகவோட கூட்டணின்னு போனா அவர் ஒரு 2ஆம் நிலை லீடரா தான் ப்ரொஜெக்ட் ஆவாரோ அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அதனாலதான் வேணான்றார். இல்ல இன்னைக்கு விஜய் செகண்டரி ஃபோர்ஸா தான் இருக்காரு. ஆனா அவருடைய நோக்கம் என்ன இருக்குன்னா, அவர் பிரைமரி ஃபோர்ஸா வந்ததுன்னா நமக்கு ஒரு நல்ல நண்பன் தமிழ்நாட்டுல இருந்து கிடைப்பா, நம்ம அதை வைத்து தேசிய ஏதாவது செய்ய முடியுமான்னு பிகே பாக்குறதா நான் புரிஞ்சுக்கிறேன். பீகார்ல உதவி செய்வார்னு நம்பர் சொல்றாரு. அவர் வெளிப்படையா சொல்றாரு பீகார் உதவி செய்வார்னா என்ன மாதிரி உதவி ஒரு வேலை பிரச்சாரத்துக்கு போவாரா? ஏன்னா அவர் சொல்லும்போது நிறைய பேருக்கு விஜய் தெரியும்னு தெரியுங்கிறார். அவருடைய மேட்னி நிறைய படங்கள் பார்ப்பாங்க. போஜ்புரிலாம் இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை தான். அது எந்த அளவுக்கு போய் சேருது, மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க, அவரை வந்து நடிகரா பாக்குறாங்களா, அரசியல் கட்சி தலைவரா, இதெல்லாம் நிறைய சிக்கல்லாம் இருக்கு. ஆனா அவருக்கு வந்து இப்போ ஒரு சாதகமான ஒரு என்ன சொல்ற ஒரு நல்ல தோழனா ஒரு விஜய் பாக்குறாரு. அதனால அதை வைத்து ஒரு கட்டமைக்கிறார். அதுதான் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும்.